ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட இந்த ட்ரிப் டெஸ்டினேஷன் மேகமலை. மேகமலை இப்போ டைகர் ரிசர்வ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்டர் என்ட்ரி பாயிண்டில் டைம் லிமிட் இருக்குது. ஈவினிங் 6 மணிக்கு அப்புறம் என்ட்ரி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஏர்லி மார்னிங் அரவுண்டு 3 மணிக்கு எங்கள் ட்ரிப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்கள் மேகமலை போகிறதா பிளான் பண்ணிங்கன்னா சுமார் 5 மணிக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டை போய் சேர டார்கெட் பண்ணி புறப்பட்டால் அட்வைசபிள். ஏர்லி மார்னிங் ரைட்னாலே ஒரு ஆசம் ஃபீலிங் தாங்க. அரௌண்டு 600 கிலோமீட்டர்ஸ் ஒன் வே ரைட் பண்ணணும். ஸோ மைண்டையும் வயிறையும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறது நல்லது. மேகமலை தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அங்கே போக நாங்கள் எடுத்துக்கிட்ட ரூட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து செங்கல்பட், திண்டிவனம், உளுந்தூர்பேட், திருச்சி, திண்டுக்கல், பத்தலகுண்டு, தேனி, அதுக்கப்புறம் சின்னமனூர்னு ஒரு சின்ன வில்லேஜ் தாண்டி அரௌண்ட் 600 கிலோமீட்டர்ஸ் டே ரைட் பிளான் பண்ணோம். இதுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்ட அப்ராக்சிமேட் டைம் அரவுண்ட் 12 ஹவர்ஸ்ன்னு சொல்லலாம், ஆல் இன்க்ளூடிங் பிரேக்ஸ். திருச்சிக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் எங்கள் ரைடை பாஸ் பண்ணோம். குயிக் பிரேக்ஃபாஸ்ட், பைக் ஃபியூலிங் அண்ட் பேசிக் செக்குக்கு அப்புறம் ரைடை கண்டினியூ ஆச்சு. இன்றைக்கி ஆஃப்டர்நூனோட டார்கெட் திண்டுக்கல்லில் இருக்கிற திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில் ஒரு ஏர்லி லஞ்ச். உண்மையாக சொல்லணும்னா திண்டுக்கல்லில் இருக்கிற இந்த தலப்பாக்கட்டி பிரியாணி இஸ் மச் பெட்டர் தென் அதர் பிரான்ச்சுங்க. திண்டுக்கல்லுக்கு அப்புறம் எங்களோட லொக்கேஷன் டார்கெட் பத்தலகுண்டு வழியாக தேனியை போய் சேர்றது. தேனிக்கு அப்புறம் இருக்கிற சின்னமனூர் வில்லேஜ் தாண்டி மேகமலையோட அடிவார ரோடு தான் இது. சுற்றி மலை இருக்கிறதுனால இந்த இடம் விண்மிலுக்கு சூட்டபுளாக இருக்குது. பார்க்குற இடமெல்லாம் விண்மில் தான். மலை அடிவாரத்தில் இந்த கிளைமேட் சில ஃப்ரூட்ஸ் கல்டிவேஷனுக்கு கூட சூட்டபுளாக இருக்குது. நிறைய கிரேப்ஸ் ஃபார்மிங் அண்ட் எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் ஃபார்மிங் இங்கே பார்க்கலாம். மேகமலை 4-5 மலை சிகரங்களுக்கு நடுவே இருக்கிற ஒரு பள்ளத்தாக்குன்னு சொல்கிறாங்க. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1500 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு மேகமலை. மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒட்டி உள்ள இந்த வேலியில் எப்போவுமே க்ளவுட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால மேகங்களின் ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணி இதுக்கு மேகமலைன்னே பேர் வச்சுட்டாங்க போல. இதுதான் மேகமலையோட என்ட்ரி பாயிண்ட் செக் போஸ்ட். உங்களோட ஐடி ப்ரூஃபையும் அகாமடேஷன் ப்ரூஃபையும் காமிச்சா உங்களுக்கு மேலே போக பர்மிஷன் கிடைக்கும். மலைப்பாதையில் ஃபஸ்ட் 30 கிலோமீட்டர்ஸ் ஃபாரஸ்ட்டாகவும் அடுத்த 20 கிலோமீட்டர் டீ எஸ்டேட்டாகவும் இருக்குது. இதுதாங்க மேகமலை. எப்போ மழை மேகம் இங்கே தரையை தொடும்னு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு சிச்சுவேஷன் தான் இது. ஆல் ஆஃப் த சடன் க்ளவுட் ரிசல்க்குள்ளே புகுந்து போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் தங்குற காஃபி எஸ்டேட்டில் இருக்கிற ஹோம் ஸ்டே தான் இது. இந்த எஸ்டேட் பேர் ராஜா அந்துவன். மேகமலையில் இருக்கிற ஒரு அஃபோர்டபுள் அண்ட் பெஸ்ட் அகாமடேஷன்னே சொல்லலாம். பைக்கை சேஃபாக ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு ரூமையும் செக்இன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே எங்கள் ரூமுக்கு வெளியே இருக்கிற வேல்யூ வியூவை பார்த்து அந்த ஈவினிங் ஃபுல்லாக அங்கேயே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்.
நல்ல ஓவர் நைட் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஜீப் சஃபாரி போகலாம்னு கிளம்பிட்டோம். என்னமோ தெரியல, ஹில் ஸ்டேஷனில் இந்த மாதிரி ஜீப் டிரைவ் போகிறதுனா அதோட த்ரில்லே வேறங்க. ஒரு காலத்தில் மேகமலைக்கு செல்கிற வழி வுட் பிரேயர்ன்ற ஒரு ப்ரைவேட் டீ எஸ்டேட் கண்ட்ரோலில் இருந்தது. அந்த கம்பெனியால் இந்த பாதையை சரியாக பராமரிக்க முடியலன்னு 2009 கவர்மெண்ட் கிட்டேயே இந்த ரோடை மெயின்டெனன்ஸ்க்கு ஒப்படைச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் இங்கே பப்ளிக் ஆக்சஸே பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. மேகமலையில் இருக்கிற மெஜாரிட்டியான டீ அண்ட் காஃபி எஸ்டேட் வுட்பிரேயருக்கு சொந்தமானது தான் நினைக்கிறேன். இவங்க இங்கே டீ ப்ராசஸிங் கூட விசிட்டர்ஸ்க்கு காமிக்கிறாங்க. இந்த மலைக்கு மேலே வாழற மொத்த மக்களுமே இந்த எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்க தான். அவங்களுக்காக டிஸ்பென்சரி, பிரைமரி ஸ்கூல்னு சில பேசிக் நீட்ஸ் கூட இவங்க இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க. டிசம்பர் ஜான்வரி பீரியடில் சபரிமலைக்கு விசிட்டர்ஸ் அதிகமாக வரும்போது அங்கே இருக்கிற யானைங்கள்லாம் மேகமலைக்கு வர்றதா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. இதனால் இந்த சீசனில் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் நிறைய யானைங்க உலாவறதையும் பார்க்க முடியும். எங்களுக்கு தெரிஞ்சு விசிட்டர்ஸ் போக முடிஞ்ச மேக்ஸிமம் பீக் லொக்கேஷன் தான் மகாராஜா மெட்டுன்ற இந்த இடம். இங்கே போக சின்னதாக ஒரு ட்ரெக்கிங் பண்ணணும், பட் அது ஒர்த்துன்னு தான் சொல்லுவோம். ஸ்பெக்டாக்குலர் வியூ, ஒரு ப்ளசண்ட்டான ப்ரீஸுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் ஏரையும் ஒரு ப்ளசண்ட் லொக்கேஷனையும் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். இங்கே நிறைய வாட்டர் ரிசர்வாயர்ஸ் பார்க்க முடியும். 2-3 டாம் கூட இங்கே இருக்காமா. நீங்கள் லக்கினா சம் வைல்டு அனிமல்ஸ் கூட நீங்கள் இங்கே தண்ணி குடிக்க வர்றதை பார்க்க சான்ஸ் கிடைக்கும். திரும்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டட் க்ளவுட் பர்ஸ்ட். ஆனாலும் நாங்கள் இந்த ஜீப் சஃபாரியை ரொம்பவே என்ஜாய் பண்ணுறோம். அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஜீப் சஃபாரியை முடிச்சுட்டு பைக்கில் நாங்கள் தங்கியிருக்கிற எஸ்டேட் பக்கத்தில் இருக்கிற சில வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்தோம். நம்ம கிளம்புற நேரம் வந்தாச்சு. எஸ்டேட் மக்களுக்கும் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு பாயை சொல்லிவிட்டு ரிட்டர்ன் ரைடை தொடங்கிட்டோம். ஓகே, பாய். மோரோலஸ் நாங்கள் போன அதே ரூட்டில் தான் நாங்கள் ரிட்டர்ன் வந்தோம். இருந்தாலும் வர வழியில் தேனியில் சில கிராம வழியாக உள்ளே பூந்து அந்த ஊரையும் பார்த்துட்டு வந்தோம். இந்த ட்ரிப்பில் இன்டர்செப்டர் தவிர இருக்கிற 3 ஹிமாலயனுமே டெலிவரிக்கு அப்புறமா ஒரு ஃபர்ஸ்ட் லாங் ரைடு வந்திருக்கு. வாவ், வாட் அ ஹைவே க்ரூசர் அண்ட் அன் ஆஃப் ரோடர். 3 ஹிமாலயன் ஓனர்ஸுமே ரொம்பவே ஹாப்பி.
ஒரு சில பல பிரேக்குக்கு அப்புறம் வித் லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் பேக் ஹோம் போய்கிட்டு இருக்கோம். சென்னை எங்களை அன்போடு வரவேற்றுட்ருக்கு.